நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் 4 ஆண்டுகளில் 100 புதிய காப்பு வனங்கள் அறிவிப்பு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 4 என்விரான்மெண்ட்ல கன்சர்வேஷனில் வந்து கவர் ஆகும். ஸோ தமிழ்நாடு அரசு 2021 முதல் 2025 ஆண்டில் பார்த்தீங்கன்னா 100 காப்பு வன பகுதியை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்டேட் எடுத்தோம்னா அதில் 33% வந்து வனப்பகுதியாக இருக்க வேண்டும். ஸோ அந்த நோக்கத்தோடு தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துகிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டோட்டல் வனப்பகுதி 24.47%. ஸோ இது எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது வன உயிரின வாழ்விடங்கள், நீர்நிலைகள் ஆகியவற்றை பாதுகாப்பதற்காகவும் சுற்றுச்சூழல் வழித்தடங்களை வந்து உறுதிப்படுத்துவதற்காகவும் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட் அதே மாதிரி ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எந்த சட்டத்தின் கீழ் வந்து இந்த வனப்பகுதிகளை வந்து பாதுகாப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட் 1927. ஸோ இந்த ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா சில சலுகைகள் வந்து இருக்கும். அதில் போகலாம், நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணலாம். இந்த ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்னு சொல்லும்போது ரொம்ப ரிசர்வ்டாக இருக்கும். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மனிதர்களை மெயினாக என்ன பண்ண மாட்டாங்கன்னா இந்த ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்ல வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ தமிழகத்தில் உள்ள பாதுகாக்கப்பட்ட ப்ரொடெக்டட் அந்த ஃபாரஸ்டினுடைய பரப்பளவு சுமார் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 135 சதுர கிலோமீட்டர்.